ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஹோம் யூடியூப் சேனலில் நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம், சமையல் குறிப்பெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நான் வந்து கர்ப்ப காலத்தை பற்றி வீடியோஸ் போட போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்களும் சரி, புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி, இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கர்ப்ப காலம்னா என்ன, அப்போ வந்து எப்படி நம்ம உடம்பு இருக்கும், நம்ம வந்து அப்போ என்னென்ன உணவுகளை வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி கர்ப்ப காலத்துக்கு எது முக்கியத்துவமோ அதெல்லாம் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது முதல் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து நாங்கள் இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கர்ப்ப காலத்தை பற்றி பார்க்கலாம். கர்ப்ப காலம் அப்படின்னா மாதவிலக்கு வந்து இருக்காது. அதாவது மாதவிலக்கு என்னைக்கு நிற்குதோ அன்னையில் இருந்து 9 மாதம் 7 நாட்கள் வந்து நம்ம வந்து கணக்கிடப்படுகிறது. அதுதான் வந்து கர்ப்ப காலம்னு சொல்லுவாங்க. பொதுவாக 40 வாரங்கள் வந்து கணக்கிடப்படுகிறது. முதல் ட்ரைமாஸ்டர், அதில் முதல் 12 வாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம ரொம்பவே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னா அந்த 35ல் இருந்து 40ஆவது நாளுக்குள் என்ன ஆகும்னா சிறுநீர் பரிசோதித்து முதல் கருவுற்றிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து கர்ப்பமாக இருக்கோமா இல்லையாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கப்படுது. அதாவது யூரின் டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கப்படுது. அடுத்தபடியாக முத்து பிள்ளை போன்ற அபாயகரமான தாயினோட உயிருக்கு பலத்த சேதத்தை வந்து விளைவிக்கக்கூடிய கர்ப்பகால நோய் சிறுநீர் பரிசோதனை மூலம்தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஸ்கேன் மூலம் உறுதி செய்து காலி செய்ய ஏதுவாக வந்து இருந்தது. அதே மாதிரி கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டு பதிவு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போவே அவருடைய இரத்த கொதிப்பு, எடை ஆகியவை எல்லாமே பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வந்து அவங்களுக்கு வழங்குகிறாங்க. அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் சில பேருக்கு இரத்த சோகை இருக்கும். சோகைக்கான பெண்களுக்கும் இந்த ஆரம்ப கால பரிசோதனையிலேயே வார ஊசி போட்டு சத்து ஊசிகளும் போட்டு இரத்த சோகையின் காரணமாக ஏற்படும் இடர்பாடுகள் இருந்து வருமுன் காப்பும் முறைகளை வந்து கடைப்பிடித்து காப்பாற்ற முடிகிறது. அப்புறம் அதிக வாந்தி, மயக்கம், அப்போ வந்து ஒரு டேஸ்ட் வந்து அதாவது ருசி வந்து மாற்றம் ஏற்படும் போன்ற மசக்க என்று கூறக்கூடிய சில பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாகவே வந்து நிறையவே இருக்கும். அதாவது டேஸ்ட் மாறி போயிடும், வாந்தி எடுக்கும், மயக்கம் வரும், தூங்க முடியாது, இது போல பிரச்சனைகள்லாம் வரும். அதற்கான மருந்துகள் வந்து இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர்கள் சோர்வடைந்தாலுமே அதனால் கருவின வளர்ச்சி பாதிக்கப்படாமலும் பாதுகாக்க முடிகிறது. 6 முதல் 12 வாரங்கள் தான் கருவானது குழந்தையாக முழு வளர்ச்சி பெறுகிறது. அதன் பின் அதன் அளவு பெரிதாகிறது. வளர்ச்சி பரிமாணமானது இந்த 12 வாரங்களுக்குள்ள நடைபெறுவதால போதிய கவனிப்பு, தரமான உணவு, சுகாதாரமான தண்ணீர், நல்ல ஓய்வு, மருத்துவரின் கண்காணிப்பு இந்த சமயத்தில் மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. கர்ப்ப காலத்தில் பொதுவாக 3 முறை ஸ்கேன் வந்து ரொம்பவே முக்கியம். அதாவது எப்போ அப்படின்னா கரு வந்து உரு பெற்று விட்டதா அப்படின்னு பார்க்கறதுக்கு, அப்புறம் முத்துப்பிள்ளை போன்ற உயிருக்கு ஆபத்தான கரு வளர்ச்சியை வந்து கண்டு அறிகிறதுக்கு, அப்புறம் கர்ப்ப பையிலும் கருவிலும் உள்ள மற்ற குறைபாடுகளை வந்து கண்டறிஞ்சு அதை நம்ம குணப்படுத்த அதான் நம்ம அந்த 3 ஸ்கேன் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து எடுப்பாங்க. சொன்னது எல்லாமே பேசிக்ஸ் தான். இனி கர்ப்ப காலத்தில் வந்து என்னென்ன நம்ம பண்ணணும், எப்படி இருக்கணும், முதல் வாரம், 2ஆவது வாரம், 3ஆவது வாரம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.